Hi guys, நீட் ஃபிசிக்ஸில் எனர்ஜி கன்சர்வேஷன் ப்ராப்ளம்ஸை பார்த்தாலே முதல்ல தலைகள்லாம் சுற்றும். பிகாஸ் எதை இனிஷியல் ஸ்டேட்டாக எடுக்கிறது எதை ஃபைனல் ஸ்டேட்டாக எடுக்கிறது அப்படிங்கிறது தெரியாது. அண்ட் அங்கே கைனட்டிக் எனர்ஜி இருக்கா, பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கா, ஸ்ப்ரிங் எனர்ஜி இருக்கா அப்படிங்கிறதே ஃபைன் பண்ண கஷ்டமாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் மிஸ்டேக் அண்ட் இம்பார்ட்டன்ட் மிஸ்டேக் என்னன்னா சைன் ஆஃப் தி எனர்ஜியில் தப்பு விட்டுருவோம். ஸோ total problems में तपायु सबा. So I found easier method to solve this problem and I showed this video in 2 parts because it might be lengthier. Second part you miss பண்ணாம பார்க்கணும்னா do subscribe our channel and hit the like button. Let's see. Instead of using energy conservation method I use only one formula. அது என்ன ஃபார்முலான்னு கேட்கீங்களா? That is total work net equal to change in kinetic energy. சேஞ்ச்னாலே டிஃப்ரென்ஸ், தட் மீன்ஸ் ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி. அது எப்படிரா ஒரே ஃபார்முலாவில் எல்லா மெத்தட்ஸையும் சால்வ் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட் இருக்கும் உங்களுக்கு. அது எப்படி அப்படிங்கிறத ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி எல்லா மெத்தட்ஸையும் இந்த வீடியோவில் கவர் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 1, ஸ்ப்ரிங் அண்ட் பிளாக் ப்ராப்ளம்ஸ். இதில் ஒரு பிளாக் இஸ் ப்ரொஜெக்டட் வித் வெலாசிட்டி u அண்ட் அந்த ஸ்ப்ரிங்கை என்ன பண்ணுது அப்படின்னா கம்ப்ரஸ் பண்ணி ரெஸ்ட்டில் வந்து நின்றுட்டு. இதில் நம்ம எப்படி இதை அப்ளை பண்ணலாம் பார்ப்போம். ஒர்க் நெட் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி. ஒர்க் நெட் அப்படிங்கிறது அந்த பிளாக் மேலே நடக்கக்கூடிய என்டையர் ஒர்க்கை நம்ம பார்க்கணும். இப்போ இந்த சர்ஃபேஸ் ஸ்மூத், அப்போ ஃப்ரிக்ஷன் கிடையாது. அப்போ இது கம்ப்ரஸ் பண்ணி நிற்கும் போது என்னென்ன ஒர்க் நடக்கும்? ஆப்போசிட் இந்த டைரக்ஷனில் உங்களுக்கு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருக்கும். அதுவே டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ஸ்ப்ரிங் இந்த டைரக்ஷன், ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா சைன் நெகட்டிவ். அப்போ மைனஸ் ஆஃப் காஃப் half into kx square which is equal to final velocity 0 and initial velocity u. அப்போ 0 minus half into m u square and minus minus cancel ஆயிரும், half cancel ஆயிரும், kx square equal to m into u square. Now example number 2, friction surfaceல இருந்தால் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி தான் கம்ப்ரஸ் பண்ணுறோம். அந்த ஸ்ப்ரிங் கம்ப்ரஸ் ஆகுறதுல ஸ்ப்ரிங் என்னென்ன எனர்ஜி இருக்குன்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்னால உருவாகக்கூடிய ஒர்க் நடந்திருக்கும். அண்ட் வேற என்ன ஒர்க் நடந்திருக்கும்னா சர்ஃபேஸில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால நடக்கக்கூடிய ஒர்க் நடந்திருக்கும். அண்ட் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்னால நடக்கக்கூடிய ஒர்க்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது போன மெத்தட் மாதிரி தான். அண்ட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால நடக்கக்கூடிய ஒர்க்கை எப்படி பண்ணலாம்னா, இப்போ ஆப்ஜெக்ட் எப்படி மூவ் ஆகுது, எப்போவுமே ஆப்ஜெக்ட் மூவ் ஆகக்கூடிய டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ இந்த டைரக்ஷனில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், இந்த டைரக்ஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், ஆப்போசிட் டைரக்ஷனால இதுவும் மைனஸ் தான். மைனஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் மைனஸ் ஆஃப் half into kx square. இது வந்து ஒர்க் டன் பை தி ஸ்ப்ரிங்